ஆம்சே ஆம்சே சுதந்திர தினவிழா அதுவுமா காலையிலேயே நம்ம கொடியேற்றதுக்கு போனோம். இந்த ஆம்ஸ் என்ன இப்படி லேட் ஆக்கிட்டு இருக்காரு? என்ன பேபிமா இங்க நின்னு தனியா புலம்பிட்டு இருக்க? வாங்க சீக்கிரம் போவாண்டாமா? நான் எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னைய நம்பி எல்லா பிள்ளைகளும் காலையிலேயே வந்து காவல் நிப்பாவ. மாறி மாறி அடி வச்சா போறோம். நான் என்ன செய்வேன்? சீக்கிரம் போனோம். பிள்ளைகள் வர்றதுக்கு முன்னால வாருங்க போவோம். ஆமாமா அதுவும் சரிதான், சீக்கிரம் போவோம் வா. ஏக்கா நான் கொடியாத்த மாட்டேங்க்கா. எங்க ஹைச்சம் தான் கொடியாத்துவாரு. நான் நிறைய பிள்ளைகளுக்கு டான்ஸ் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேனா, அதான் அந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடணும் பார்த்துடுங்க. அதான் கொஞ்சம் சீக்கிரமா போவோன்னு போறேன். ஆமா, இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் அக்கா. அம்மா தூரமாக்கா போயிட்டு வரிய? கோயிலுக்கு போயிட்டு வரேன் வள்ளி. கோயில்ல பூசை முடிஞ்ச உடனே கொடியாத்தினாவ பக்கத்துல பள்ளியோடத்துல கொடியாத்தும் போது எனக்கு 5-6 முட்டாய் கிடைச்சு பார்த்துக்க. அதான் அதெல்லாம் வாங்கிட்டு இப்ப வந்துகிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன கொடியாத்துக்கு போண்டாமோ? எம்மா எல்லா பிள்ளைகளும் வர சொல்லல, கொஞ்சம் பேர் விருப்பப்பட்டவிய மட்டும் போனா போதும்னுட்டு ஏதோ சொன்னாவலாம். அதான் என் பிள்ளைகள் போறாவளா என்னன்னு தெரியல. ஏக்கா நம்ம தேசிய கொடியை ஏத்தும் போது நம்ம வீரமா நின்னு கொடிக்கு வணக்கம் எல்லாம் செலுத்தணும்க்கா. பிள்ளைகளை அனுப்பி வைங்க. ஆமா வள்ளி, சரி நான் அனுப்பி போறேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அக்கா, போயிட்டு வரேன்னா. தாயவள் போல் ஒரு ஜீவன் இல்லை, அவள் காலடி போல் சொர்க்கம் வேறு இல்லை. தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை, பாரதம் எங்களின் சுவாசமே. வந்தே மாதரம். 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 பா என்ன அருமையா பாடுறிய. நீங்க ரெண்டு பேரும் பாடும்போது என் உடம்புல இருக்க நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாம் அப்படியே முறுக்கு ஏறிட்டு பார்த்துடுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பாட்டெல்லாம் பாடும்போது நமக்குள்ளாடி ஒரு வீர உணர்வு வரதான் செய்யுது பாத்தியா. சரி வள்ளி, உனக்கு நேரம் போயிட்டு நீ போயிட்டு வா வள்ளி. கேட்டி கொஞ்சம் வாயை மூடிட்டு வாட்டி. அப்புறம் போற இடம் எல்லாம் நின்னு பாடி பாடி பிறகு அங்க பிள்ளைகளுக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிரண்டி. ஆமா சீக்கிரம் போவோம். அபி, நம்ம இது ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்ச பிறவிக்கு பாட்டிட்டு போமா? ஏன்டி பாட்டிட்டு போனோன்னு கேட்டுட்டு இருக்கா? சும்மா தாண்டி, எனக்கு பாட்டியை பார்க்க நல்ல ஆசையா இருக்கு. பத்துக்கு ஞாபகமா இருக்கு. என்ன ஆச்சோ தெரியல. பாட்டி எப்பவும் கனவுல இப்படி வரமாட்டாவ, என்னன்னு தெரியல. பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காவ. போயிட்டு வருவோண்டி. சரி, அது ப்ரோக்ராம்ல எப்ப முடியுதுன்னு பார்த்துட்டு பிறகு நம்ம போலாம். சரி, வேற எங்கேயும் போயிடாத. ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க இங்கன்னு கரங்க போயிடாத சொல்லிட்டேன். சரி டி. இப்ப வந்துருவ. எல்லாரும் நீட்டா அவங்கவங்க காஸ்டியூம் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கணுமா? ஏன்னா அர்ஜென்ட்டா வீடு வர போணும்டி. ஏம்ல அத ஸ்கூல் வந்தாச்சுல, இனி ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள வந்துட்டு ரெண்டாவது வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது. ப்ரோகிராம் முடிஞ்ச பிறகு தான் போணும். அப்படி போனேனாக்கி நான் சொல்லி கொடுத்துருவேன். இந்த தலையில எல்லாம் வைப்பவல்ல ராஜா ராணி மாதிரி, அந்த கிரீடத்தை எடுக்க மறந்து வந்துட்டேன்டினா. வீட்ல அழகா செய்து காயதுக்கு வச்சிருந்துங்க. அவசரத்துல மறந்துட்டேன். அதை எடுத்துட்டு வரேன் டி. எப்போ எனக்கு தெரியாது. என்ன டிவி இப்படி சொல்லலாம், கேம்பஸ்க்குள்ள வந்துட்டு ரெண்டாவது வீட்டுக்கு போறேங்க. சரி, அவன் வீடு பக்கத்துல தானே இருக்கு, இப்ப எடுத்துட்டு வரட்டு. சரி சீக்கிரம் போ. சரி சீக்கிரம் போயிட்டு வால. என்னம்மா எல்லா பிள்ளைகளும் வந்துட்டாப்ல? கொஞ்ச பேர் வந்தவி எல்லாரும் உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கவத்தே. சீலா டீச்சரும் சீபா டீச்சரும் வந்துட்டாப்ல. நீ 7 மணிக்கே வந்துட்டாவ. வந்து எல்லா பிள்ளைகளும் செட்டு அங்க ரெடி பண்ணி விட்டுட்டே இருக்காவ. நீங்க சீக்கிரம் உள்ள போங்கத்தே. உங்களை காணையில அந்த நேரமே வந்து அவ வந்துட்டாவளான்னு தேடிட்டு இருந்தாங்க. சரிம்மா நான் போறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வணக்கம்மா. டெக்கரேஷன் எல்லாம் அழகா இருக்குமா? நீங்க எல்லா டீச்சரும் சேர்ந்தாம பண்ணியா? சார் எல்லாரும் அவங்கவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செய்தாவ சார். டெக்கரேஷன் கமிட்டி தான் சார் இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப அருமையா இருக்குமா. ஆமா, நீங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு டான்ஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாமா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஆமா சார், நாங்க விடியகாலம் 6 மணிக்கே வந்தோம் சார். வந்து எல்லா பிள்ளைகளையும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆனா நெட்டவெளி டீச்சர் தான் இன்னும் வரவே இல்ல. என்ன சொல்றியா? அவி இன்னும் வரலையா? ஆமா சார், நாங்க திரும்ப சொல்லி விட்டோம் சார் சீக்கிரமா வர சொல்லி. ஆனா அவிய வரவே இல்ல சார். சரிம்மா, நான் என்னன்னு பாக்கேன். சார் குட் மார்னிங் சார். வணக்கம்மா. என்னம்மா எல்லா வேலையும் முடிஞ்சுட்டா? அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? நான் இப்பதான் சார் வந்தேன். நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு சார். என்னம்மா நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறிய?
கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. எல்லாருக்கும் டியூட்டி போட்டு கொடுத்தேன் இல்லம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா என்ன? இல்ல சார், சாரி சார். சரிம்மா போங்க, போய் கூட நின்று எல்லா வேலையும் செய்யுங்க போங்க. என்ன சாரி என்கிட்ட இவ்வளவு கோவப்படியாவ? சாரி எப்பவுமே வந்து காவல் நிக்காவ தெரியுமா? எல்லாம் ரெடியா அவிய வந்துட்டாவளான்னு எல்லாரும் வந்தாச்சு. நீ மட்டும் தான் இவ்ளோ லேட். ஆமா, உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி விட்டதுல லேட் ஆகாத சீக்கிரம் வந்துருன்னு. இதுல நீ இன்சார்ஜ் வேற. இதுல எல்லா பிள்ளைகளுக்கும் டான்ஸ் எல்லாம் படிச்சு கொடுத்துக்கிட்டு நீ இப்படி லேட்டா வந்திருக்கா. சரி சரி விடுங்கக்கா. நான் போறேன் பா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. டீச்சர், எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வாங்க டீச்சர். சரி எதையும் சொல்ல வேண்டாம், நல்லபடியா இண்டிபெண்டன்ஸ் டேயை கொண்டாடுவோம். ஐயோ, மாறுவேஷ போட்டில எல்லாரும் என்ன வீரமங்கை வேலு நாச்சியாராட்டம் நடிக்க சொல்லியாவ. நான் போய் பொம்பளை வேஷம் எல்லாம் போட்டாகி இவ்வளவு எல்லாரும் என்ன காலம் பூரா வச்சு செஞ்சிருவாங்களே. என்ன செய்யதுக்கு? ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். நாம நடிப்பு அப்படி நடிச்சிருவோம். ஒருவேளை பகத்சிங்கா வேஷம் போட்டு பாப்போமா? எக்க தூரமா போயிட்டு இருக்கிறியா? ஏன்னா மோனுக்க பள்ளி இடத்துல இன்னைக்கு ப்ரோக்ராம் நடக்குமா? அவன் எனக்கமோ ஏதோ போட்டியில ஏதோ கலந்துருக்கான் போல. ஒவ்வொரு தடையும் போட்டியில கலந்துக்கிட்டு எம்மா நான் நல்லா தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும், ஆனா செகண்ட் பிரைஸ் தான் தந்தாவ அப்படின்னு சொல்லிட்டு வருவான். சில நேரம் அதுவும் கிடைக்காது, ஆறுதல் பிரைஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதான் இந்த தடவை அவன் என்ன போட்டியில சேர்ந்திருக்கான், எப்படி பிரைஸ் வாங்கியான், அவன் எப்படி கொடுக்கவங்கிறத பாக்கிறதுக்கு தான் நான் போறேன் பாத்துக்க. அப்படியா? ஐயா அவன் அப்ப ஸ்கூல்ல போயிருப்பானோ? ஆமாம்மா, இப்ப கொஞ்சம் நாளதான் போனான். ஏமா? அது நேத்தைக்கு விஜய் வந்து எங்க வீட்டுல வந்து பட்டு சீலை தருவியலாக்கான்னு கேட்டிருக்கான். உடனே எங்க பாட்டி அது எதுக்குல அப்படி இப்படின்னுட்டு கேட்டு அவனை விரட்டி விட்டாவ போல இருக்கு. எனக்கு தெரியாது பாத்துருங்க, நான் இருந்திருந்தா உடனே கொடுத்துருப்பேன். எனக்கு இன்னைக்குதான் விஷயம் தெரியும். அவன் ஏதோ டிராமால தான் சேர்ந்திருப்பான் போல இருக்கு, அதுக்கு வந்து கேட்டிருக்கான் போலக்கா. என்கிட்ட இல்லாத சீலையாமா, கெட்டாம பீரோல அடிக்கிதான் வச்சிருக்கேன். ஏன்ட்ட கேட்காம வாண்ட வந்து ஏமா கேட்டிருக்கான் இவன்? தெரியலையக்கா. அம்மா இது ரெண்டு எதுக்கு இப்படி குறுக்காத நிக்காவ? இல்ல கலையரசி அக்காளுக்கு வீட்ல போய் எதுக்குல பட்டு சீலை கேட்டா? அம்மா கலையரசி அக்கா வீட்ல உள்ள சீலையாமா, அது ஒரு பையனுக்கு டான்ஸ்க்கு பொம்பளை வேஷம் போடணுமா, அதான் அது வீட்ல போய் கேட்க சொன்னாமா, அதான் கேட்க போனேன். ஏமா? நான் இருந்தப்ப வந்திருக்கலாம் இல்லையாப்பா? அது என்னல எதுவா இருந்தாலும் அந்த பையனுக்கு அம்மை கேட்ட இல்லாத சீலையாவா இருக்கும்? ஏமா அவி வீட்ல அந்த கலர் சாரி இல்லையா இருக்கும், அதனால கலையரசி அக்கா என்னைக்காவது எங்கேயாவது கட்டிட்டு போறத பார்த்திருப்பான். அவிகளுக்கு ரவி கிட்டவே எப்படி கேட்கறது தெரியாம என்னட்ட கேட்டு விட்டுருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயமாமா? அப்படி என்ன தல? சரி அக்கா விடுங்க, நான் சாரி எடுத்து தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பார்த்துடுங்க. ஃபோன் பண்ண நீங்க எடுக்கல. சரிக்கா நான் கொடுக்குறேன். விஜய் ஒரு ஃபோன் பண்ணா அண்ணன் கரெக்டா கொண்டு வந்து ஸ்கூலுக்கே தந்துருவாவ. என்ன நீ கவலைப்படாத, நான் ஸ்கூலுக்கு தான் வரேன். வால நீ எப்படி டான்ஸ் ஆடியா, எப்படி உனக்கு பிரைஸ் தராம இந்த தடவை உடியாவணும்லாம் நான் பாக்குக்கு தான் வரேன். ஆகா நம்ம பொம்பளை வேஷம் போடுறது அம்மா பார்த்தாக்கி கேவலமா இருக்கும். அப்புறம் வார்த்தையெல்லாம் மறந்து போயிருவேன். நான் என்ன செய்ய? என்ன மக்களே யோசிச்சுட்டு வாரா? அம்மா நான் பகத்சிங் வேஷம் போட்டா எப்படி இருப்பேன்னு யோசிச்சேம்மா. மக்களே பகத்சிங் வேஷம் போட்டா நல்லா தான் இருக்கும். அம்மா சுபாஷ் சந்திர போஸ் வேஷம் போடட்டா? சுபாஷ் சந்திர போஸ் வேஷம் போட்டா நல்ல வீரமா நிக்கணும், கம்பீரமா நடக்கணும். சரிம்மா நான் பாரதியார் வேஷம் போடட்டாமா? மக்களே இந்த வேஷம் எல்லாம் எல்லாரும் போடுவாவ. நீ இந்த யாரு வேலு நாச்சியார் போல அழகா வேஷம் போடு மக்களே. நான் உனக்கு சாரி எல்லாம் அழகா கட்டி தரேன். ஏமா சும்மா இருமா, நான் சும்மா ஒன்னத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலம்மா, சும்மா ப்ரோக்ராம் பார்க்க தான் போறேன். நீ வீட்டுக்கு போமா? ஏறு வந்ததே வந்துட்டேன். வந்து உங்க பள்ளியிடத்துல நடக்க ப்ரோக்ராம பார்த்துட்டு வாரேன் மக்களே. வீட்ல எனக்கு இனி என்ன வேலை கிடக்கு? ஒரு வேலையும் இல்ல, மத்தியானத்துக்கு தானே பார்க்கணும். சரி வாமா, இன்னைக்கு நாம அங்க போறதுக்குள்ள ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிடும். ஐயோ மோனே, இங்க ஏறு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு மக்களே. அம்மா யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையம்மா. அம்மா ஆம்ஸ் மாமா நிக்கவே நான் என்னன்னு கேட்டு வரேன். என்ன பிள்ளை நீங்க எல்லாம் வந்திருக்கா? ஸ்கூலுக்கு போவே இல்லையா? ஆமா ஸ்கூல்ல இருந்து தான் நான் வந்தேன். ஆமாங்க என்ன மாமா ஆக்சிடென்ட்டா? யாருக்கு மாமா? அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமா. கார்ல இருக்க டிரைவருக்கும் நல்ல அடி, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் நல்ல அடிமா. ஐயே யார் அண்ணே? நம்ம ஊர் கரவியல அண்ணே? ஆமா, இந்த உங்க ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபல் இருக்காருல்லம்மா, அவருக்கு மகளும் மருமகனும். ஐயே கடவுளே, அந்த பிள்ளைக்கு போன மாசம்ல கல்யாணம் ஆச்சு. எம்மா சரோஜினி அக்காளையா சொல்றியா?
ஆமா, உங்க வாத்தியாருக்கு ஒத்தைக்கு ஒரு மகாலியம் அக்கா உண்டு, சரோஜினி அக்கா தான். என்ன நல்ல அடியானே. ஆமா நல்ல அடிதான் பாத்துக்கிடுங்கம்மா. இப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாவளா? ஆமா படபட நாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் வந்தோம் பாத்துக்கம்மா. அந்த ஆம்பளைக்கு நல்ல காயம், தலையில நல்ல அடிபட்டு இருக்கு. மாமா அப்ப எங்க ஹைச்சம் ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஹைச்சம்க்கு போன் பண்ணி பாத்துருந்தோமா, ஹைச்சம் போன் எடுக்கல. பிறகு பையன் வீட்டுல உள்ள அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் போன் பண்ணி உடனே அவி அங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாவ. நாங்க அவி அங்க வரட்டுன்னு பாக்கல, நாங்க கொண்டு போய் சேர்த்துட்டோம். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஏ கடவுளே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா காப்பாத்துப்பா. சீலா டீச்சர், ப்ரோக்ராம் எல்லாம் அவ்வளவுதானா? ஆமா சார், பிள்ளைங்க எல்லாருக்கும் இனிப்புகள் எல்லாம் வழங்கியாச்சு. சரி, எனக்கு ஒரு அவசரமா நான் வெளியே போறேன். நீங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் நல்லபடியா பூட்டி சாவிய ஒப்படைச்சிருங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன் சார். கிளாஸ் ரூம் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி லாக் பண்ணுங்கம்மா. சரி சார். ஷீலா டீச்சர், கிளாஸ் ரூம் எல்லாத்தையும் நம்ம எல்லாருமா சேர்ந்து லாக் பண்ணுவோம். பண்ணிக்கிட்டு நேரா நம்ம சார் போறாங்களா பின்னாடியே போவோம். ஏன் என்ன ஆச்சு வள்ளி? சாரோட மகளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன வள்ளி சொல்லியா? ஏக்கா ஆமாக்கா, நாங்க காலையில வந்துட்டு இருந்தோமா, காலையில் நான் சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டு இருந்தேன். வரும்போது என்னன்னு பார்த்தாக்கி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்து, ஒரு காரும் பைக்கும் பார்த்துடுங்க. அதுல இந்த பிள்ளைக்கும் மருமகனுக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. என்னாச்சு வள்ளி? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனாவளா ஹைச்சம் சாருக்கு? நீ ஏன் இதை நேரமா சொல்லல? நானும் என் ஹஸ்பண்டும் புற கூட நின்னவங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாவ. ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்துட்டு பிறகு அந்த பையனுக்கு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னோம். அவங்களும் உடனே வந்தாங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன் பார்த்துடுங்க. சரி வள்ளி, காலையில ஏன் லேட்டுன்னு ஹைச்சம் கேட்டதுக்கு ஏன் வள்ளி சொல்லல? என்னதான் இருந்தாலும் அவிய அப்பா இல்லையா? ஏக்கா ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவிய ஒய்ஃபுக்கு பயங்கரமான ஆப்ரேஷன்லாம் நடந்து, அதுல இருந்தே ஹைச்சம் சாரு கொஞ்சம் டல்லா தானே வராரு. இதுல இவருக்கு வேற அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கு. அதான்க்கா நான் திடீர்னுட்டு ஒன்னும் சொல்லல. பரவாயில்ல வள்ளி, யாருக்கு என்ன நடந்தாலும் ஓடி போய் உதவியது நீ மட்டுமா தான் இருக்கு பாத்துக்க. இது நானா இருந்தேன்னு வச்சுக்க, ஹைச்சம் திட்டுவாரு. எனக்கு கொடுத்த பொறுப்பெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி பல்லு எடுத்துக்கு தான் வந்திருப்பேன். நான் அந்த பக்கம் எல்லாம் நின்று பார்த்துருப்பேனானே எனக்கு டவுட்டு தான் வள்ளி. ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம 2 உயிர்களை பத்தி நீ யோசிச்ச பத்தியா? உண்மையிலே நீ பெரிய மனுஷி வள்ளி, பெரிய மனுஷி. ஏக்கா முதல்ல போவோம். ஹைச்சம் சார் ஏற்கனவே வண்டி எடுத்துட்டானா கிளம்பியாவ. நாமளும் கூடால போவோம் வள்ளி. அவருக்கு முழுசா ஒன்றும் தெரியாது பார்த்துடுங்க. கண்டிப்பா பக்குவமா தான் ஏதாவது சொல்லியிருப்பாவ. நம்மளும் போவோம். போய் நம்ம ஹைச்சம் சாருக்கு ஆதரவா நிற்போம்.